வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 2 பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானே? இந்த அலகு 2 அப்படிங்கிறதுல என்ன யூனிட் நேம் என்ன? விசையும் இயக்கமும், அதாவது ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஏன்னா நம்ம ஓய்வு இயக்கம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். விசை ஓய்வு, அதாவது ஃபோர்ஸ் அண்ட் ரெஸ்ட் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் இயக்கம், ஒரு பொருள் எப்படி இயங்குது, அதுக்கு என்ன விசை தேவை, என்ன பேர், என்ன தேவை, அதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதுல இருந்து அடுத்த லெவல் போகிறோம். இயக்கத்தின் வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் அப்படிம்பாங்க. என்னென்ன டைப்லாம் இருக்கு, அது ஏன்னா நம்மளை சுத்தி ஏகப்பட்ட டைப் இருக்கு. பட் அது நம்மளுக்கே தெரியாது. நம்ம இதெல்லாம் மோஷன் அப்படின்னு யோசிச்சிருக்க கூட மாட்டோம். அந்த இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட். இப்ப கிளாஸுக்குள்ள போக முன்னாடி நீங்க இப்ப சொல்ல போறீங்க, அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரி மோஷன், என்ன மாதிரி இயக்கம் நீங்க பார்த்திருக்கீங்க? என்ன மாதிரி இயக்கம்? இப்ப நம்ம டைப்ஸ் ஆஃப் மோஷன் தான் போறோம். நம்ம என்ன மாதிரி இயக்கம் நீங்க பார்த்திருக்கீங்க? சொல்ல முடியுமா? நீங்க இயக்கம்னா உடனே நம்ம கிளாஸ் விட்டு எங்கேயோ வெளியில போகணுமா அப்படின்னு இல்லை. ஏன்னா அப்படி நீங்க மூவ் பண்ணா அதுவே ஒரு இயக்கம், அதுவே ஒரு மோஷன். நிறைய பேர் பென்சில், இப்ப நம்ம நோட் பண்றதுக்கு பென்சிலை வச்சிருப்பீங்க, கரெக்டா இல்லையா? பென்சில் நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ரைட். இப்போ அதே பென்சிலை நான் எடுக்கிறேன். இத ஷார்ப்னர் இருக்குல்ல, இதை வச்சு நான் என்ன பண்றேன்னா, இந்த பென்சிலை என்ன ஷார்ப்பா இருக்கணும் அப்படி கண்டினியூ பண்றேன். என்ன பண்றேன், இந்த பென்சிலை இப்படி எடுத்து இப்படி பண்றேன். நல்லா பாருங்க, ரொட்டேட் பண்றேன். கரெக்டா ரொட்டேட் பண்றேன். இப்படியே வச்சுக்கிட்டு இது சீவு அப்படின்னா சீவாது. அப்ப நம்ம ரொட்டேட் பண்றோம். இப்படி பண்றது ஒரு இயக்கம். பென்சிலை நான் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம்ல, அது ஒரு இயக்கம். சரியா? அப்போ பென்சிலை ஷார்ப்னர் வச்சு நீங்க சீவர இந்த இயக்கம் ஒரு இயக்கத்தின் ஒரு வகைகள். அப்ப புரிஞ்சுக்கலாமா? ஓகே. அப்ப புக்ல மட்டும் இல்ல, நான் அன்றாட வாழ்க்கையில பாக்குறேன். இந்த சூழலும் கதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அது இப்படி எல்லாம் போகாது. தன்னுடைய அச்சை பொறுத்து இப்படி சொல்லணும். அந்த பென்சில் நம்ம சீவும் போது, கரெக்டா? இது ஒண்ணு. இப்ப நான் காம்பஸ் வச்சு இதுல போட முடியாது. பட் உங்கள்கிட்ட காம்பஸ் இருக்கு. காம்பஸ் வச்சு என்ன பண்ணீங்கன்னா, இந்த பென்சிலை வச்சு இப்படி வச்சுக்கிட்டு ரவுண்டா அப்படி போடுங்க, இப்படி போடுங்க. அப்படிதானே? அப்படி போடும் போது, பென்சில் வச்சு போடும் போது இப்படி வரும். இதுதான் சென்டர் பாயிண்ட். இதை சுத்தி இப்படி ஒரு ரவுண்டு போடுங்க. அப்படி அப்ப பென்சில் அந்த மாதிரி இயக்கத்தை மேற்கொள்ளுதா? இது ஒரு இயக்கத்தின் ஒரு வகைகள். ஒரு காம்பஸ்ல மாட்டி நீங்க அழகா சர்க்கிள் வரைவீங்க, அப்படிதான் டிராயிங் போடுறக்கோ இல்ல மேக்ஸ் ஏதோ பண்றதுக்கு நீங்க காம்பஸ்ல மாட்டி பண்ணீங்க, அது ஒரு இயக்கம். கரெக்டா? ரைட். இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன், என்கிட்ட இன்னொன்னு இருக்கு, ஸ்கேல் இருக்கு. ஸ்கேலை வச்சு நான் கோடு போட போறேன். இந்த இடத்துல வச்சு அப்படியே நான் என்ன பண்றேன்னா, இந்த பேனாவை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. இங்க இருந்து அப்படியே இப்படி போடுறோம். எங்கேயுமே போகலாம், அப்படியே நேரா போயிட்டு இருக்காரு. இது ஒரு இயக்கம். இது ஒரு இயக்கம். கரெக்டா? அதுக்கப்புறம் இப்ப நான் பாடம் நடத்திட்டே இருக்கேன், இல்ல கிளாஸ்ல ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பென்சில் அப்படி கைக்குள்ள இந்த 2 விரலுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படியே சுத்திட்டு இருப்பீங்க, அப்படிதானே? சும்மா இப்படி இப்படி சுத்துவீங்க, இப்படி சுத்துவீங்க. உங்களே நீங்க உணர மாட்டீங்க. அது சும்மா அப்சார்ட் கையில அப்சார்ட் சுத்திட்டே இருக்கும். இது ஒரு இயக்கம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் கேட்டேன், இயக்கம் என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு. கிளாஸ்க்கு வெளியிலே போக வேண்டாம், உங்களை சுத்தி இருக்கிற இடத்துல இவ்வளவு இயக்கம் இருக்கு. இன்னும் நிறைய இயக்கம் இருக்கு. பட் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறது கிடையாது. புக்ல சில இயக்கங்களை பத்தி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மூவ்மெண்ட், மோஷன், அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன். அதுல நம்ம பாக்குறோம். இப்ப நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே ஒரு பென்சில் தான். அதை நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ப்னர் வச்சு இது பண்ணேன். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணேன். அப்புறம் ஸ்கேல வச்சு பண்ணேன். அப்புறம் கையால பண்ணேன். ஒரே பென்சில் 4 இயக்கத்தை மேற்கொண்டுச்சு. இதுல நம்ம பார்க்கும்போது வேற வேற பாதையில அந்த பென்சிலை மூவ் பண்ணி நான் இயக்கத்தை பார்த்துக்கிட்டேன். கரெக்டா? ஓகே. அச்சை பொறுத்து சுழண்டுச்சு. ஊஞ்சல் மாதிரி கூட அப்படியே நம்ம பண்ணலாம். சும்மா அப்படியே பென்சிலை வச்சு இப்படி இப்படி பண்ணலாம். முன்னாடி பின்னாடி ஆடலாம். இந்த மாதிரி எல்லாம். ஓகே. இது கிளியரா? குட். இப்போ நாம என்ன படிக்க போறோம்? இயக்கத்துடைய வகைகள். அப்போ பொருள் நகரும் பாதையை வைத்து, பொருள் நகரும் பாதையை வைத்து இயக்கங்களை நாம் வெவ்வேறு வகைகளாக பிரிக்கிறோம். இயக்கங்களை
பிரிக்கிறோம். அதுதான். சரிங்களா? அதாவது பொருள் நகரும் பாதை அர்த்தம் ஒரு ஆப்ஜெக்ட் அவர் என்ன பாத்துல மூவ் ஆகுறாரு, அவர் எப்படி மூவ் ஆகுறாரு, அந்த இயக்கத்தை வச்சு வெவ்வேறு டைப்பா நம்ம பார்க்கிறோம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். இப்போ என்னுடைய இதுக்கு நான் வந்து ஒவ்வொரு பென்சிலையும் நம்ம காமிக்கிறத விட ஒரு அனிமேஷன் காய்ச்சா அதுல இருந்து நீங்க ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அப்படிதானே? ஸோ என்னுடைய ஸ்கிரீனை நான் இப்போ ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இதுல நீங்க வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத ஏகப்பட்ட இயக்கங்களை இதுல கொடுத்துருப்போம். சரிங்களா? இதுல பாருங்க இயக்கத்துடைய வகைகள்ல நான் இவ்வளவு டைப் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வகையும் நம்ம தியரியா படிக்க போற கிடையாது. ஓகே, ஒரு லைன் தற்சுழற்சி இயக்கம்னா தன்னை பொறுத்து சுழலும், சீரான இயக்கம் மெதுவாக சீராக இயங்கும் அப்படின்னு சொல்ல போற கிடையாது. நீங்க கண் கூட பார்க்க போறீங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்துட்டு அடுத்து உங்களோட டே டு லைஃப நீங்க பார்க்கக்கூடிய இயக்கங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ரைட், இப்படி போதா, ஓ இந்த இயக்கம். வீட்டுல சில பேர் கடிகாரம் போட்டிருப்பீங்க, அது என்ன இயக்கம் அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். கடிகாரத்துல 2 3 டைப்லாம் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க அப்படிதானே? சில பேர் வந்து டிஜிட்டல் போட்டிருப்பாங்க, சில பேர் வந்து அந்த மணி வந்து கீழே பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னாடி போகும் அப்படிதான். அஹ் சில பேருக்கு நம்ம நம்ம பெரும்பாலான அந்த பெரிய மூல் சின்ன மூலம் அப்படி ரவுண்டா சுத்திட்டு வரும். இதெல்லாம் பார்க்கணும். கரெக்டா? இது எல்லாமே நீங்க அடுத்து அடுத்து உங்களோட டே டு லைஃப்பை பார்க்கும்போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நேர்கோட்டு இயக்கத்துக்கு போலாம். நேர்கோட்டு இயக்கம் இந்த இருக்கா? இப்ப இந்த நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லும் போது நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சேன், ஸ்கேல்ல பேனாவை எடுத்து நேரா போட்டு காமிச்சேன்னா அதான் நேர்கோட்டு இயக்கம், லீனியர் மோஷன். நான் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணியிருக்கேன். சரியா? அதனால நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், சேர்த்து படிச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் நம்ம அதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை நான் கிளிக் பண்றேன், நேர்கோட்டு இயக்கத்தை கிளிக் பண்றேன். பாருங்க, நேரா போகுது, எங்கேயுமே வளையல. இதுதான் நேர்கோட்டு இயக்கம். ஒரு பாலோ ஒரு பஸ்ஸோ ஒரு ஏதோ ஒரு ஒரு மனிதரோ நேரா போற, எங்கேயுமே நகராம விலகாம நேரா போறார். லைட்லாம் பாத்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம் தான். லைட் பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சீங்கன்னா நேரா தான் போகும். அது கதிர் நம்ம யோசிக்கும் போது. கரெக்டா? இதை நீங்க பாக்குறது உங்களுக்கு புரியுது. அப்ப நேர்கோட்டு இயக்கம் லீனியர் மோஷன் என்ன? இதான் இங்கிலீஷ்ல. பொருள் ஒரு நேர்கோட்டு பாதையில் இயங்கும் இயக்கம். மோஷன் இஸ் இன் a straight line. The object moves along a single dimension. சிங்கிள் டைமென்ஷன் ஒரே திசை அப்படின்னு அர்த்தம். உதாரணம் என்ன சொல்லலாம்? ஏன்னா நீங்க வந்து வெறும் இயக்கத்தை மட்டும், ஏன்னா இயக்கத்துடைய டைப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எக்ஸாம் கேட்பாங்க. பட் இயக்கத்தை உடைய வகைகள் எழுதிட்டு மட்டும் முற்றக்கூடாது. ஒவ்வொரு இயக்கத்துக்கு 2 2 எக்ஸாம்பிள், 2 2 எடுத்துக்காட்டு எழுதணும். இதுல பாருங்க, நேர்கோட்டு இயக்கத்துக்கு நேர்கோட்டு பாதையில் நடந்து செல்லும் மனிதன், தானாக கீழே விழும் பொருள். ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள் வந்து இதுதான். ஏன் சார் அப்படிங்கன்னா, நீங்க மாடிப்படியில இருந்து ஏதோ ஒரு பாலை ஏதோ ஒண்ணு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டா நேரா வரும். கரெக்டா பாத்துருக்கீங்களா? நேரா வரும். ஏன்னா புவியீர்ப்பு சக்தி தான் காரணம், எல்லா பொருளையும் பிடிச்சி இழுக்கிற காரணம். எல்லா பொருளையும் நேரான பாதையில தான் அது வந்து இழுக்கு. அதனால எந்த பொருள் கீழே இருந்தாலும் நேரா போகும். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் எழுதலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இயக்கத்தையும் காமிக்கிறேன். அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு புரியலன்னா நீங்க ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சார் இதை புரியல திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லலாம். இன்னொன்னு, சார் எனக்கு இந்த இயக்கத்தை திருப்பி ஒரு தடவை பார்க்கணும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ 2 இயக்கத்துக்கு போறோம். வளைவு பாதை இயக்கம், கர்விலினியர் மோஷன். பேரை கேள்விப்படும் போது கர்விலினியர் மோஷன், வளைவு பாதை இயக்கம், ஒருவேளை வளைஞ்சு போகுமா அப்படின்னு தோணுதா? பார்ப்பேன். பாருங்க என்ன தெரியுது, இப்போ வரும். இந்த பாருங்க வந்துட்டா. ஸோ என்ன நடந்ததுன்னா, இங்க இருந்து இப்படியே போன இது அப்படியே இப்படி போயிட்டு அப்படி சுத்தி அப்படி வராது. கிரவுண்ட்ல நீங்களும் உங்க தங்கச்சியும் தம்பியும் பால் வச்சு விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இங்க இருந்து எறியறீங்க, அவர் அங்க நிக்கிறாருன்னா பால் ஆக்சுவலி இந்த பாதை தான் போகும், இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகுது. அப்படித்தானே? அப்படித்தானே? நீங்க எரியும் போது இப்படி இருந்தாலும் இப்படி ஆக்சுவலி இப்படிதான் போகும். வளைவு பாதையும் எடுக்கும். ஏன்னா இந்த பால் நீங்க எரியும் போது இப்படி போகும்போது பால் ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸ்லோ டவுன் ஆயிட்டு மெதுவாக தான் ஆகும், அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும், வேகம் குறையும். ஏன்னா புவியீர்ப்பு விசையினால. அதுக்கப்புறம் அப்படியே கீழே விழுந்து வருவார் இப்படி. ஸோ இந்த பாதையை அடுத்ததான் நீங்க ஞாபகம் என்னது அப்படின்னா, அதுதான் வளைவு பாதை இயக்கம், கர்விலினியர் மோஷன். சரியா? ஓகே, கர்விலினியர் மோஷன் என்ன? பொருள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும். பாத்தீங்களா? அதோட திசையை மாத்திக்கிட்டே இருந்தா ஏன் எப்பவுமே ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போல, ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் நம்ம சொல்லக்கூடாது, தன்னோட பாதையை மாத்திட்டே இருந்துச்சு. மோஷன் அலாங் எ கர்வ்டு பாத்.
கர்வ்டு பாத்னா வளைவு பாதை. இதை தான் நம்ம சொல்றோம் வீசி எறியப்பட்ட பந்து, ப்ரொஜெக்டல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 11th நீங்க படிப்பீங்க. வீசி எறியப்பட்ட பந்து, ஒரு பாலை நீங்க த்ரோ பண்ணா இப்படிதான் போகும். வளைவு பாதை இயக்கம் தான் மேற்கொள்ளும், கர்விலினிய மோஷன் தான் மேற்கொள்ளும். கிளியரா ஸ்டூடண்ட்? ஓகே, ரெண்டு ரெண்டு வகைகள் பார்த்துருக்கீங்க. குட். இப்போ நம்ம மூணாவது வட்ட இயக்கம், சர்க்குலர் மோஷன் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தானே? கிளிக் பண்ணட்டா? பாருங்க, இந்த பாருங்க, அழகா இருக்கு. கரெக்டா பாத்தீங்களா? இதுதான் வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம் அதை பத்தி டெஃபைன், அதாவது அதை பற்றி குறிப்பு வரைக அப்படிங்கிறத என்ன சொல்லுவீங்க? வட்டத்துல போறதுனால வட்டப்பாதை இயக்கம் அப்படி சொல்லலாமா? எக்ஸாக்டா கரெக்டா? அது வேற எப்படி சொல்லலாம்? யோசிங்க, நீங்களே யோசிங்க, படத்தை பாருங்க. பாத்தீங்களா? சரி, இப்போ அந்த டெஃபினிஷன் காமிக்கிறேன். இந்த பாருங்க, வட்ட இயக்கம், சர்க்குலர் மோஷன், ஒரு மைய புள்ளியை பொறுத்து இந்த லைனை, இந்த இது வந்து கீவேர்டு அப்படிம்பாங்க. இந்த வார்த்தை எல்லாம் இருக்கணும். ஜஸ்ட் நம்ம சும்மா வட்டப்பாதையில் இயங்கும் இயக்கம் அப்படின்னு ஜென்ரலா எழுதாம, அது தப்பு கிடையாது, ஆனா எக்ஸாக்டா கரெக்டும் கிடையாது. சரிங்களா? அதனால வந்து வட்டப்பாதையில் இயங்கும் இயக்கம், வட்ட இயக்கம் அப்படின்னு போடுறது தப்பு கிடையாது. பட் நம்ம சயின்ஸ் பிசிக்ஸ்ல கரெக்டா நம்ம எழுதணும். மையப்புள்ளியை பொறுத்து வட்டப்பாதையில் இயங்கும் இயக்கம் தான் மோஷன் இன் ஏ சர்க்குலர் பாத் அரௌண்ட் ஏ ஃபிக்ஸ்டு சென்டர் பாயிண்ட். ஒரு ஃபிக்ஸ்டு சென்டர் பாயிண்டை பொறுத்து ஒரு மோஷன் இருக்கிறது தான் நம்ம சர்க்குலர் மோஷன் சொல்றோம். இதை எங்க சொல்லலாம்னா, இதை நீங்க பண்ணலாம், வீட்டிலே பண்ணலாம். கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல். இது மேபி நீங்க சில பேர் கூட விளாண்டுருப்பீங்க, ஆனா பார்த்து விளாடணும். ஏன்னா நீங்க கல்லை அந்த கயிறை விட்டீங்கன்னா கல் நேரா போய் யார் மேலே போய் விழுந்துரும். பட் சயின்ஸை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கத்துக்கணும், நான் டேட் லைஃப்ல பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு நூல்ல நீங்க கயிற்றுல அந்த கல்லை எரிஞ்சு உங்க தலைக்கு மேல அப்படியே சுத்துங்க. இந்த வட்டப்பாதை இயக்கம் தான் மேற்கணும். உங்க கை தான் ஒரு சென்டர் பாயிண்ட், மைய புள்ளி, அதை பொறுத்து அது சுத்தும். கரெக்டா? குட். இப்ப நம்ம அடுத்து எங்க வருவோம்? தற்சுழற்சி இயக்கம், ரொட்டேட்டரி மோஷன். இது எங்கேயா பாத்திருக்கீங்களா? ரொட்டேஷன், ரொட்டேட்டரி அப்படின்னா ரொட்டேஷன். எங்கேயா பாத்திருக்கீங்களா? நான் கூட சொன்னேன். எஸ், கரெக்ட். என்னன்னா, நம்ம பென்சில் பண்ணோம் ஃபர்ஸ்ட், ஆரம்பத்துல பென்சில் வச்சு பண்ணோமா, அதே ஒரு ரொட்டேட்டரி மோஷன் தான். அது எப்படி சார் ரொட்டேட்டரி மோஷன்? பார்க்கலாமா அந்த இயக்கத்தை? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, பாருங்க பாருங்க. இப்படிதான் நம்ம பென்சிலோ இல்ல சப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை இப்படிதானே பண்றோம். அவர் அவர் வந்து இந்த பாருங்க, இந்த இடத்துல இருந்து இப்படி இப்படிலாம் போக மாட்டார், இந்த இடத்துல இப்படி போக மாட்டார், மேலும் கீழே மூவ் ஆக மாட்டார். ஒரே இடத்துல இருந்து இப்படி சுத்திட்டே இருப்பார், இப்படியே சுத்திட்டே இருப்பார், எவ்வளவு நேரம்னாலும் இப்படியே சுத்திட்டே இருப்பார். அதுதான்ப்பா ரொட்டேட்டரி மோஷன். அதுதான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, என்னது? தற்சுழற்சி இயக்கம். கிளியர் ஆயிட்டா? ஓகே, ரைட். இதோட டெஃபினிஷன் படிக்கலாமா? பாருங்க, ரொட்டேட்டரி மோஷன், தற்சுழற்சி இயக்கம், ஒரு அச்சினை மையமாக கொண்டு, இங்கே அந்த கீவேர்ட் அச்சு, ஆக்சிஸ் அப்படிமாங்க, ஒரு அச்சினை மையமாக கொண்டு சுழலும் இயக்கம் தான் தற்சுழற்சி இயக்கம். மோஷன் வேர் an ஆப்ஜெக்ட் ஸ்பின்ஸ் அரௌண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். தற்சுழற்சி பேர்ல வந்து அது பிரிக்கும் போது தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, தன் பிளஸ் சுழற்சி அப்படிதானே, தன்னைத்தானே சுழற்றது, அதுதான் தற்சுழற்சி. மோஷன் வேற an ஆப்ஜெக்ட் அரௌண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், தன்னுடைய அச்சை பொறுத்தே அதை மையமாக கொண்டே சுழலும் இயக்கம் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் பம்பரத்தின் இயக்கம். பம்பரத்தை நீங்க விளையாண்டுருப்பீங்க, அது விட்டோடனே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள்னா, நம்ம அருமையான அந்த பூமி, அது ஒரு எக்ஸாம்பிள். பூமி தன்னைதானே சுத்தும், சூரியனை மட்டும் சுத்துறது மட்டுமே இல்லை, அப்படிதானே? சன்னை மட்டுமா எர்த்து சுத்துது இல்லையே, தன்னைத்தானே சுழலுது. சரியா? இத ஞாபகம். குட். அடுத்து எந்த இயக்கம்பா? அலைவு இயக்கம், ஆசிலேட்டரி மோஷன். ஒவ்வொரு இயக்கத்தை நான் காட்டும் போது, நான் அனிமேஷன் காட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்கும் நீங்க. ஏன்னா நம்ம கற்பனையை வந்து நம்ம வந்து சயின்டிஸ்ட்லாம் அதான் சொல்றாங்க, நம்மளுக்கு டெக்னாலஜி வருது இல்ல, டெக்னாலஜி வரும்போது நீங்க நிறைய டெக்னாலஜி நம்ம இப்போ அந்த பசங்க எல்லாம் பார்க்குறோம். டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, அதை வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, நல்ல விதமா யூஸ் பண்ண படிக்கிறதுக்கு ஒரு 5% தான் யூஸ் பண்றாங்க. மற்றவங்க என்ன பண்றாங்க? பாடல்கள், படங்கள், சோசியல் நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க. அது என்ன பண்ணுன்னா, உங்களுடைய மைண்டை வந்து
சிந்திக்க விடாம ஆக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு காசு வருது. அதான் காரணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சம்பாதிக்காங்க. உங்களை ஒரு கஸ்டமரா வச்சுக்கிட்டு நீங்க அதை பாக்குறீங்க. உங்களை வச்சு அவங்க சம்பாதிக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? வீடியோவா எடுத்து போடுறாங்க. அவங்களுக்கு வேலை இல்லை. வாழ்க்கையில பெரிய எதுவுமே கிடையாது. அப்ப அதை பாக்குற நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நாளாக நாளாக உங்களுடைய மூளைய என்ன பண்றீங்கன்னா, அதோட பவரை நீங்களே குறைச்சிருக்கீங்க. மூளை ரொம்ப சூப்பரான பவர். மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, ஐன்ஸ்டைன், நியூட்டன், இவங்களா இருக்காங்கல்ல, அவங்களே அவங்களோட மூளை எவ்வளவு சிந்திக்கும், எவ்வளவு லாஸ், எவ்வளவு விதிகளா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா மூளையில வெரி 0.000001% தான் யூஸ் பண்ணிருக்காங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மூளையோட அவ்வளோ யோசிச்சு 24 நேரமும் 365 நாளும் பல வருஷங்களும் 30 வருஷம் 40 வருஷம் உழைச்ச அவங்களே அவ்வளவு சிந்திச்சவங்க, அவ்வளவு எழுதுனவங்க, அவங்களே மைண்டு அந்த பிரெயினை எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி 0.0000 புள்ளி வச்சு ஒரு 5 0 6 0 போட்டுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இப்ப நம்ம யூஸ் பண்றதுக்கு டெய்லி போயிட்டு அவங்கள மாதிரி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில நம்ம படிக்கும் போது இமேஜினேஷன் அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஓகே. இப்ப அலை இயக்கம் பாத்துறீங்க, ஆசிலேட்டிவ் மோஷன் பாத்தீங்களா? அதாவது அந்த வார்த்தையை பாத்துறீங்களா? எங்க பாத்துறீங்கன்னு யோசிச்சீங்களா? இப்ப பாருங்க, என்னோட ஸ்கிரீன்ல நான் வைக்கிறேன். இதுதான் பாத்தீங்களா ஈஸியா. ஆமால, நம்ம கடிகாரத்துல பாத்துருக்கோம்னு தோணுதா சில பேருக்கு? சாதம் தான், அவ்வளவுதான். நிறைய பேர் வீட்டுல கடிகாரம் இது இருக்கும். சின்ன வயசுல நான்லாம் அப்படியே உட்காந்து அதை பார்த்துட்டே இருப்பேன். அது சின்ன வயசுல செல்போன்லாம் கிடையாதா? போர் அப்படிங்கிற வார்த்தையும் எங்களுக்கு தெரியாது சின்ன வயசுல. சும்மா எதுனாலும் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ரேடியோல பாட்டு கேட்கணும், ரேடியோ உள்ள போய் எப்படி பாட்டு பாடுறாங்க, எப்படி சின்ன மனுஷங்க உள்ள போயிருப்பாங்க, இப்படிலாம் நான் யோசிப்பேன். நண்பர்களும் யோசிப்பாங்க. அது மாதிரி இது ஆடும் போது இந்த பெண்டுலம் வாங்க இதை, அந்த பெண்டில் இப்படி போகுது, அங்கேயும் இங்கேயும் போகுது, ஏன் சுத்தி வர மாட்டேங்க, அப்படிலாம் யோசிப்போம் நாங்க. ஸோ சும்மா சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது நீங்க அன்றாட லைஃப்பை பாக்குறீங்க. இதுதான் அலைவியக்கம், ஆசிலேட்டிவ் மோஷன். டெஃபினேஷன் படிக்கலாமா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? அலைவியக்கம், ஆசிலேட்டிவ் மோஷன் அப்படின்னா ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் 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 முன்னும் பின்னுமாக, பாத்தீங்களா? அவர் வேற எங்கேயுமே போல, முன்னாடி போறாரு பின்னாடி வர்றாரு, முன்னாடி போறாரு பின்னாடி வர்றாரு. இதுதான் அலைவியக்கம், ஆசிலேட்டிவ் மோஷன். ரெப்பிட்டேட்டிவ் பேக் அண்ட் ஃபோர்த் மோஷன். பேக் அண்ட் ஃபோர்த் என்ன அர்த்தம்? முன்னும் பின்னும். எப்போட்டே ஈக்குலிபிரி பொசிஷன். ஈக்குலிபிரி பொசிஷன் அவர் எங்க இருந்து தொங்குறாரோ அந்த இடத்த விட்டு எங்கேயுமே அவங்க போகாம, இதுதான் ஈக்குலிபிரி பொசிஷன். தனி ஊசல் சொன்னா, பெண்டுலன்னு சொன்னா ஒரு வார்த்தை, அதான் இங்கிலீஷ்ல பெண்டுலம், தமிழ்ல தனி ஊசல். லேப்லயும் நீங்க பார்க்கலாம். சுவர் கடிகாரத்தின் ஊசல். சுவர் கடிகாரத்திலேயே சில பேர் வீட்டுல இப்படி இருக்கும். சரியா? இது இந்த மாதிரி இயக்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்து ஒழுங்கற்ற இயக்கம், ஜிக்ஸாக் மோஷன். சிக்ஸாக் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தெளிவான பாதை இல்லாம அங்கேயும் அலைவார். பாருங்க, அவர் ஸ்ட்ரைட்டாலாம் போல, வளையல, சும்மா அப்படியே மேலே இங்கேயும். இது என்னதான், இதுதான் சிக்ஸாக் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஒரு சண்டே சண்டே அன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைக்கு போறோம், இல்ல எங்க ஒரு பார்க் எங்கேயோ போறோம். உடனே அங்கேருந்து அங்க போயிட்டு வரீங்களா, ஓகே இங்க ஒரு கடை இருக்கு, சாப்பிடுறீங்க, அப்புறம் திருப்பி வரீங்க, ஏதோ ஒரு டெம்பிள் இருக்கு, ஏதோ ஒரு வழிபாட்டு தலங்கள் இருக்கு, உடனே அங்க போயிட்டு திருப்பி வரீங்க. இப்படியே எங்கேயாமோ அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க, இங்க போறீங்க. ஸோ சம்மந்தம் இல்லாம அங்க இங்கேயும் போறீங்களா, இப்படி எங்கெல்லாமோ மூவ் பண்றீங்களா, இதுதான் சிக்ஸாக் மோஷன், ஒழுங்கற்ற இயக்கம். ஸோ டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, irregular மோஷன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம், இன்னொரு பேர் உண்டு இங்கிலீஷ்ல, சிக்ஸாக் மோஷன். ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி செல்லாமல், அப்படித்தானே? ஒரு குறிப்பிட்ட திசையில போறாரா? இல்லையே, திடீர்னு மேல போறாரு, திடீர்னு பின்னாடி வர்றாரு, திடீர்னு கீழே போறாரு, அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு திசைகளில் நகரும் இயக்கம். மோஷன் வித் சடன் ஷார்ட் சேஞ்சஸ் இன் டைரக்ஷன். நம்மளாம் ஸ்கூல் விட்டோன்னே அப்படிதானே, டக்கு அங்க ஓடுவோம், இங்க நிற்போம், அப்பதான் தண்ணி குடிப்போம், ஃப்ரெண்டை மீட் பண்ணுவோம், புக்கை திடீர்னு கிளாஸ்ல வச்சு வந்துருப்போம், அதை எடுக்க விடுவோம். இதெல்லாம் ஒரு சிக்ஸாக் மோஷன். மக்கள் கூட்டத்தில் நடக்கும் மனிதர் நீக்கம், அப்படிதான். நிறைய மக்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பஜார், இப்ப டி நகர்ல எல்லாம் பார்க்கும்போது, இந்த இதுல பார்க்கும்போது நிறைய கூட்டம் இருக்கும். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல நம்ம நான் நேரா தான் போவேன்னு சொல்ல முடியுமா? திடீர்னு அவர் ஒருத்தர் நடுவில் நிற்பாரு, அங்க போய்ங்க, இப்படி போய்ங்க, அப்படி போய்ங்க. கரெக்டா? ஈக்களின் இயக்கம். கரெக்டா? ஈக்கள் அப்படித்தானே, ஒரு இடத்துல அங்க நிக்கி, ஒரு இடத்துல இங்க இருக்கு. கொசுக்கள், அதுக்கான ஈக்கள் மட்டும் தான் சார், கொசுக்கள் கிடையாது கேட்கீங்க. பொதுவா இன்செக்ட்ஸ், பூச்சிகளோட இயக்கம் சொல்லலாம். ஓகே ரைட். இது ஒண்ணா. அடுத்து கால ஒழுங்கு இயக்கம், பீரியாடிக் மோஷன். இது என்ன பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிக்க சொன்னா, யோசிங்க. பீரியாடிக் மோஷன் எங்கேயா வந்திருக்குமா? கால ஒழுங்கு இயக்கம் பார்த்துருக்கீங்களா? சரி, இப்ப பாருங்க, இதுதான் கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம்னா என்னன்னா,
ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த இயக்கம் நடந்துட்டே இருக்கும். இதுதான் இந்த பேர்ல பாத்தீங்கன்னா பீரியாடிக் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை தான் நம்ம பீரியட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன, ரெண்டாவது பீரியட் என்ன ஏன் சொல்றோம்? ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு பீரியட், ஒரு சார் வராரு. குறிப்பிட்ட அரை மணி நேரம் முடிஞ்சோடனே இன்னொருத்தர் ஆரம்பிக்காரு. அப்ப அது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. அப்படிதானே? கால ஒழுங்கு. அரை மணி நேரத்துல அவர் வந்துறாரு, அரை மணி நேரத்துல இவர் போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ ஒரு குறிப்பிட்ட அப்படி மேலும் கீழும் அது குறிப்பிட்ட டைம்ல அப்படியே ரெகுலரா நடக்கிறது பீரியாடிக் மோஷன். ஒழுங்கான கால இடைவெளியில நடக்கக்கூடிய மோஷன், நடக்கக்கூடிய இயக்கம். கிளியர் ஆயிட்டா? இப்போ இதுக்கு டெஃபினேஷன் முடிக்கலாமா? கால ஒழுங்கு இயக்கம் பீரியாடிக் மோஷன், குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம். அப்படின்னா அவர் வேற எங்கேயுமே போல, ஜஸ்ட் மேலே கீழே போறாருன்னா அப்போ அது அது வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடந்தே இருக்காரு. ஒரு 5 செகண்ட் கீழே போறாரு, 5 செகண்ட் மேல போறாரு, திருப்பி 5 செகண்ட் வேற எங்கேயும் போல, திருப்பி கீழே வர்றாரு. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம கால ஒழுங்கு இயக்கம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பீரியாடிக் மோஷன் சொல்றோம். மோஷன் தட் ரிப்பீட்ஸ் இட்ஸ் அட் ஏ ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். அதாவது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்றாரு ஒழுங்கான கால இடையில, ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல. சரிங்களா? உதாரணம், பூமி சூரியனை சுற்றி வருவது. கரெக்டான எக்ஸாம்பிள், சூப்பரான எக்ஸாம்பிள். கரெக்டா? திடீர்னு நான் ரெஸ்ட் எடுக்கமான்னு சொல்லிட்டு பூமி நிக்கா? இல்லனா இல்லப்பா நான் கொஞ்சம் நான் எனர்ஜியா இருக்கேன், நான் கொஞ்சம் ஓடிடுறேன், அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, அப்படியே ஒரு மாதிரி என்ன ஆகுது, குறிப்பிட்ட கால இடையில அப்படியே நடந்திருக்கு, சுத்தி திருப்பியும் அதே மோஷன். அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டார், அப்படிதான் அப்படியே போயிட்டு இருக்கு. இதே துடிப்பு, நம்மளுடைய இதே துடிப்பும் இப்படிதான் நடக்கு. அதுதான் லப்டப்னு குறிப்பிட்ட நேரத்துல முன்னாடி பின்னாடி சுருங்கி சுருங்கி வருது. இது ஒண்ணு. அடுத்து கால ஒழுங்கற்ற இடம். கால ஒழுங்குன்னு பார்த்தாலும் ஒழுங்கற்ற இருக்கும்ல, நான் பீரியாடிக் மோஷன் இருக்குல்ல, அதை பாருங்க. இப்ப பாருங்க, பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. இந்த டைம்ல இதான் நடப்பாரு நம்மளால சொல்ல முடியுமா? இல்லையே. திடீர்னு மேல போறாரு பாருங்க, எங்கேயோ போறாரு, திடீர்னு கீழே வராரு, திடீர்னு திருப்பி கீழே வராரா? இல்லையே, திடீர்னு மேல போறாரு. இந்த மாதிரி ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட கால இடையில சீராக நடைபெறாத இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் எழுதலாமா? நான் பீரியாடிக் மோஷன். மோஷன் தட் டஸ் நாட் ரிப்பீட் இன் ஏ ரெகுலர் பேட்டர்ன். இப்படிதான் நடக்கணும் நம்மளால சொல்ல முடியல. திடீர்னு அங்க போறாரு, திடீர்னு இப்படி வராரு. இதுக்கு எக்ஸாம் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். காட்டில் ஆடும் இலை. கரெக்டா? இலையை நம்ம பாக்குறோமா? பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பாருங்க. காட்டுல திடீர்னு மேல போவோம், திடீர்னு பின்னாடி போவோம், திடீர்னு நிற்கும், திடீர்னு முன்னாடி பின்னாடி போவோம். இந்த மாதிரிலாம் இயக்கத்தை சொல்றோம். எரிமலைன்னு வெடிப்பு. எஸ், எரிமலை இப்பதான் வெடிக்கும், வெடிக்காது, இப்படிதான் வெடிக்கும் சொல்ல முடியாது. இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள். சரியா? சீரான இயக்கம் பார்க்கலாமா? அடுத்து இந்த பாருங்க, இவர் வந்து மாறாத வேகத்துல போற, கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் பாதையை சொல்லாம வேகத்தை சொல்றோம். சரிங்களா? ஓகே, சீரான இயக்கம்னா யூனிஃபார்ம் மோஷன். இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்பீடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். மாறாத வேகத்துல போறாரு, 30 மீட்டர்லயே போறாரு, 30 மீட்டர் பர் செகண்ட்லயே போறாரு, மீட்டர் பை வினாடிலே போறாருன்னா அது ஒரு சீரான இயக்கம். 40லயே போறாருன்னா அது ஒரு சீரான வேகம், மாறாத வேகம், கான்ஸ்டன்ட் ஸ்பீட், சீரான இயக்கம், யூனிஃபார்ம் மோஷன். கிளியரா? இதுக்கு டெஃபினேஷன் படிக்கலாமா? இந்த பாருங்க, யூனிஃபார்ம் மோஷனுக்கு சமகால இடைவெளியில சமமான தொலைவை கடக்கும் இயக்கம். நம்ம சொன்னோம்ல 30 மீட்டர் பர் செகண்ட், என்ன ஒவ்வொரு செகண்டுக்கும் 30 மீட்டர் கடக்கிறார். மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன். கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல அவரு அவரு போயிட்டே இருக்காரு. கரெக்டா? உதாரணம், வெற்றிடத்தில் ஒளியின் பயணம். ஏன் சார் வெற்றிடம் சொன்னாங்கன்னா, வெற்றிடத்தில் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அதனால சொல்றாங்க. எந்த வித இடையும் இருக்காது. இப்ப நம்ம இங்க இருந்து லைட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீடு இடிக்கும், அப்புறம் மரம் இடிக்கும். ஸோ அதோடைய இதுல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால நம்ம அதை நம்ம பொதுவான வெளியே சொல்லாம வெற்றிடம் சொல்றோம். வெற்றிடத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால அவர் வந்து அந்த இயக்கத்தை சமமான கால இடையில அவர் சமமான தொலைவை அடைவார். இதுதான் சீரான இயக்கம், யூனிஃபார்ம் மோஷன். இதை சொல்ல சொல்ல உங்க புக்ல உள்ள ஒவ்வொரு இயக்கத்தை பாருங்க, ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸாம் எழுதுங்க. அடுத்து சீரற்ற இயக்கம், நான் யூனிஃபார்ம் மோஷன். இதை பாருங்க, ஸ்பீடு திடீர்னு ரெஸ்ட்ல இருந்தா திடீர்னு ரொம்ப ஸ்பீடா போயிட்டாரு பாருங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இருந்தாரு, அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா போறாரு, அப்புறம் ரொம்ப ஸ்பீடா போறாரு. ஸோ வேகம் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. திடீர்னு போகுது, திடீர்னு சீரோ வந்துருது, வேகம் அதிகரிக்கிறது, ஆக்சிலேட்டும் ஆகாது. சீரற்ற இயக்கம், நான் யூனிஃபார்ம் மோஷன். சமகால இடைவெளியில, அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல, ரெண்டாவது செகண்ட்ல, மூணாவது செகண்ட்ல பாத்தீங்கன்னா வெவ்வேறு தொலைவுல கடக்கும் இயக்கம். ஃபர்ஸ்ட் 1 மீட்டர்ல கடக்கிறார் ஒரு செகண்டுக்கு, அடுத்த செகண்டுக்கு 10 மீட்டர் டக்குன்னு கடந்துரு, அடுத்த செகண்டுக்கு 3 மீட்டர் தான் கிடக்குது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி தொலைவுகளை கடக்கிற இயக்கம் தான் சீரற்ற இயக்கம், நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ மோஷன் வித் சேஞ்சிங் ஸ்பீட் ஆர் நம்ம ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வரும் ஸ்பீடோடைய வேரியேஷன்ஸ், வேகம் மாறுனுச்சுன்னா ஆக்ஸலரேஷன், முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, உதாரணம், ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் தொடர் வண்டி. அப்படிதானே? இதை பார்க்கலாம். இப்ப ரயில் நிக்கிற மாதிரியே இந்த பாலை பாருங்க. ஃபர்ஸ்ட் ரயில் நிக்கி அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும்போது மெதுவா போகும்,
அப்படி மெதுவா போவோம். அப்புறம் அப்படியே எந்த ஸ்டேஷனும் அடுத்த ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இல்லைன்னா அப்படியே ரொம்ப ஸ்பீடா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுல எல்லா இயக்கமும் நான் சொல்லி கொடுத்தேன். நீங்களும் திருப்பியும் போய் வீட்டில் போய் பாருங்க. இது டவுட்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, குட். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அடுத்து இன்னொன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இதுல இந்த அனிமேஷன்ல நீங்க எல்லா இதுவுமே பாட்டீங்க. அடுத்து நீங்க வீட்டுக்கு போயிட்டு கேரம் போர்டு விளாண்டீங்கன்னா அதுல பாருங்க, கடிகாரத்தை பாருங்க, பம்பரம் விளையாடுறீங்கன்னா பம்பரத்தை பாருங்க. இது எல்லாமே எல்லாமே என்னென்ன மோஷன் அப்படின்னு நோட் பண்ணுங்க. இப்ப இதுலயே இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ எல்லார் வீட்லயும் ரப்பர் பேண்ட் வச்சிருப்பீங்க அப்படின்னா, ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து நல்ல ரெண்டு பக்கம் நல்ல ஒரு டைட்டா வச்சுக்கிறேன். அப்படி வச்சுக்கிறேன். டைட்டா வச்சுக்கிட்டு நடுவுல இப்படி இழுத்து விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தெரியும் அப்படியே ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். நம்ம ஆக்சுவலா அப்படிதான் சொல்லுவோம், வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அது ஒரு இயக்கம். இப்படி நடுவுல இழுத்து விட்டா நமக்கு வந்து என்ன ஆகும்னா, அப்படியே நம்ம அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா தெரியும். பட் நம்ம ஃபீல் பண்ணலாம், அது அப்படியே வைப்ரேட் ஆகிற ஃபீல் பண்ணலாம். அந்த ரப்பருக்கு ஏத்தாப்புல நமக்கு நல்ல வைப்ரேட்டர் ரப்பர்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால பார்க்க முடியும். ஏன் இதை சொல்றேன்னா, இது ஒரு இயக்கம். அது ரொம்ப வேகமா முன்னாடி பின்னாடி நடுங்குற மாதிரி போகுதா, அதுதான். ஸோ ஆசிலேஷன்ஸ், அதுவும் ஒரு ஆசிலேஷன் தான். முன்னாடி பின்னாடி போறது நம்ம ஆசிலேஷன் நம்ம சொன்னோமா, அது. ஆனால் இது வந்து என்னன்னா கிரேட்டர் ஸ்பீட போகுது. கிரேட்டர் ஸ்பீட்ல போகுது. கிரேட்டர் ஸ்பீட் இஸ் கால்ட் வைப்ரேஷன். அதனால சொல்றோம் ஆசிலேஷன் வேற, வைப்ரேஷன் வேற. வைப்ரேஷன் அப்படின்னா தமிழ்ல வந்து அதிர்வு அப்படிம்பாங்க. அதிர்வு. வைப்ரேட்டரி மோஷன், அதிர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அலைவு இயக்கம். ஆசிலேஷனா தமிழ்ல வந்து அலைவு, அலைவு இயக்கம். அந்த அலைவு இயக்கம் அதிக வேகத்துல, மிக அதிக வேகத்துல நடந்தா அதுக்கு பேர் தான் வைப்ரேஷன். அதுக்கு பேர் தான் என்னது, அதிர்வு இயக்கம். நம்மளுடைய ஹார்ட் இருக்குல்ல, இதய துடிப்பு, அதையும் இதுலயே சொல்லுவாங்க, அலைவு இயக்கத்துல சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி நான் அந்த அனிமேஷன் சொன்னேன், நம்ம அதுலயும் அந்த அலைவு இயக்கத்துல இதை சொல்லலாம். நம்மளோட ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா அது வேகமா அவரு போக மாட்டாரு. அப்படியே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போறதா, அதுவும் ஒரு ஆசிலேஷன், அதாவது அலைவு இயக்கத்துக்கு ஒரு உதாரணம். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட் இருக்கா? இப்போ நம்ம வந்து டிக்டேஷன் போறோம். நோட் எடுக்கோங்க, சயின்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. சயின்ஸ் நோட்டை எடுத்துட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து டிக்டேஷன் கொடுக்குறேன். 5 வார்த்தைகளை கொடுக்குறேன், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்குமே. கரெக்டாக எழுதி போட்டோ எடுத்து அனுப்பணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை லீனியர், நேர்கோட்டு. லீனியர், நேர்கோட்டு. நம்ம பார்த்தோம், அனிமேஷன் பார்த்தோம், வார்த்தையை பார்த்து வச்சிருப்பீங்க. லீனியர், நேர்கோட்டு. லீனியர், நேர்கோட்டு. சரியா? ரெண்டாவது வார்த்தை மோஷன். ரெண்டாவது வார்த்தை மோஷன், இயக்கம். இன்னைக்கு ஃபுல்லா இயக்கம் தான், அதனால ஈஸியா ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். மோஷன், இயக்கம். மோஷன், இயக்கம். இல்லாமா சிக் சாக், ஒழுங்கற்ற அப்படின்னு போடுவாங்க. சிக் சாக், சிக் சாக், ஒழுங்கற்ற. ஃபர்ஸ்ட் லீனியர் சொன்ன, ரெண்டாவது மோஷன் சொன்ன, ஃபர்ஸ்ட் நேர்கோட்டு, ரெண்டாவது இயக்கம். இப்போ ஒழுங்கற்ற மட்டும் எழுதினா போதும், சிக் சாக் மட்டும் எழுதினா போதும். சிக் சாக். நாலாவது சர்க்குலர், வட்ட அப்படின்னு போட்டா போதும். சரிங்களா? வட்ட அப்படின்னு போட்டா போதும். ஏன்னா நான் மோஷன் அப்படிங்கறத தனியா சொல்லிட்டதுனால நீங்க சர்க்குலர் அப்படின்னா வட்டப்பாதை. நீங்க வட்டம் மட்டும் போடாம வட்டப்பாதைன்னு எழுதிக்கோங்க. வட்டப்பாதை, சர்க்குலர், வட்டப்பாதை அப்படின்னு எழுதிட்டீங்களா? அஞ்சாவது ரொட்டேட்டரி, தற்சுழற்சி அப்படின்னு போடுங்க. அஞ்சாவது வார்த்தை ரொட்டேட்டரி. ரொட்டேட்டரி, தற்சுழற்சி. ஸோ நான் 5 வார்த்தை சொல்லியிருக்கேன். ரொட்டேட்டரி, சர்க்குலர், அப்புறம் லீனியர், அப்புறம் மோஷன், இயக்கம் அப்படின்னு எல்லாத்தையும் நான் வந்து சிக்ஸாக், ஒழுங்கற்ற அப்படின்னு சொன்னேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரியா? ரைட். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு 3 எம்சிக்யூ மாதிரி இருக்கும், ஒன் வேர்டு மாதிரி இருக்கும். அதை காமிக்கிறேன் என்னோட ஸ்க்ரீன்ல. இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நான் தந்திருக்கேன். இதை நீங்க பார்த்து வீட்டில்
கரெக்டா படிச்சுட்டு அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கரெக்டா எழுதி அனுப்பணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பேத்துக்கும் சேர்த்து கொஸ்டினா கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் அடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட் டெஸ்ட் தான் வரப்போகுது. அது இப்படிதான் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் இந்த 3 கொஸ்டின். சரிங்களா? இதை பாருங்க. ஸ்ட்ரைக்கிங் எ காயின் இன் எ கேரம் போர்டு கேம். கேரம் போர்டில் காயினை ஸ்ட்ரைக் வச்சு அடிக்கும் போது காயினின் இயக்கம். இது உங்களுக்கு புரியறதுக்காண்டி இப்படி எழுதியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா எக்ஸாக்டா இல்ல, இது உங்களுக்கு நீங்க ரியல் லைஃப்ல பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. அப்படி இருக்கும்போது அந்த இயக்கம் என்ன இயக்கம்? ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். ஆனா பின்னாடி நீங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த ஒன் வேர்ட் டெஸ்ட் எழுதும் போது கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதணும். பட் இப்போ ஆன்சர் மட்டும் எழுதணும் போதும். இன்னைய டேட்டு ஹோம் ஒர்க் போட்டு 1ஆம் நம்பர் போட்டு அந்த இதை மட்டும் எழுதலாம் போதும். இது வந்து கரெக்டான இலக்கணம் அடிப்படைலாம் கொடுக்கல, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? காயின் கேரம் போர்டில் நீங்க காயினை அந்த ஸ்ட்ரைக்கரை வச்சு அடிப்பீங்க. வெள்ளை கலர்ல இருக்கும், அதை வச்சு அடிப்பீங்க. அது வந்து போய் அடிக்கி அப்படின்னா அந்த காயினோட இயக்கம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைக்கிங் எ காயின் இன் கேரம் போர்டு கேம் என்னது? ஒன்னா. ரெண்டாவது, எ கார் டிரைவிங் அரௌண்ட் எ கார். ஒரு கார் வளைவான ரோட்டில் திரும்பி செல்லும் போது அதன் இயக்கம் என்ன இயக்கம்? ஒரு கர்விங் ரோட்ல நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொடைக்கானல் தெரியல எனக்கு, ஊட்டி வந்து வளைஞ்சு வளைஞ்சு போவோம் அப்படிதானே? ஸோ அங்க போகும்போது உங்களுக்கு அந்த வளைவுல கார் போதா? அப்ப அது என்ன இயக்கம் அப்படின்னு நான் சொல்றேன். கேட்டிருக்கேன், எழுதுங்க. மூணாவது, மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் எ crowded பசார். இது ஆல்ரெடி நம்ம உண்மையிலே இதுல பார்த்தோம், கிளாஸ்ல பார்த்தோம். கூட்ட நெரிசலான சந்தையில் மனிதர்கள் நடந்து செல்லும் இயக்கம் என்ன இயக்கம்? இல்லை இல்லாமா இந்த 3 நோடு இதை எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்? இன்னைக்கு படிச்சதுல டைப்ஸ் ஆஃப் மோஷன்ல இயக்கத்தின் வகையில ஏகப்பட்ட இயக்கம் பார்த்தோம். ஒவ்வொரு வகையும் பார்த்தோம், எப்படின்னு பார்த்தோம், கண்ணால பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் உதாரணமும் படிச்சோம். இதுதான் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டு வாங்க. டவுட் இருக்கா? ஓகே. டவுட் இல்லைங்களா? சரி, கிளாஸ் என்ன? வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.